யுஜிசி தொகையினரை கைது செய். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். காணவில்லை 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 காணவில்லை. நடவடிக்கை 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். சிபிஎம் ஜிந்தாபாத், சிபிஎம் ஜிந்தாபாத். சிபிஎம் ஜிந்தாபாத், சிபிஎம் ஜிந்தாபாத். SFI Zindabad, SFI Zindabad, SFI Zindabad, SFI Zindabad. CBM Zindabad, Inqilab Zindabad, Inqilab Zindabad. SFI Zindabad, SFI Zindabad. Welfare Secretary Zindabad, Inqilab Zindabad, Inqilab Zindabad. SFI Zindabad, SFI காணவில்லை 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 காணவில்லை. கல்லூரியின் விசாரத்தை கல்லூரியின் விசாரத்தை காணவில்லை காணவில்லை. प्रभु जानिए ना सर B3 போராட்டம் போராட்டம் சிபிஎம் கல்லூரியில் உரிமை மீட்கும் போராட்டம் உரிமை மீட்கும் போராட்டம். ஜிந்தாபாத், SFI Zindabad, SFI Zindabad. அனுமதியோம் 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 அனுமதியோம். மாணவனாக அனுமதியோம் மாணவனாக அனுமதியோம். SFI அனுமதியோம் SFI இதுக்கு முன்னாடி அதிக பாக்குறதுக்கு உரிமை இல்லை எங்களுக்கு. நாங்க பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா அமைதியா இருங்க. காலையிலே வந்து கரண்ட் பில்லுங்கிறது கரண்ட்டுங்கிறது உடனே வர வைக்கக்கூடிய விஷயம் தான். 24,000 ரூபாய் கட்டினா கரண்ட் இது பாம்பு வந்துச்சு, பாம்பை அடிச்சு போக முடியாது. அதனால பாம்பு பால் வேற என்னடா குடிக்கிறானா
நான் சிபிஎம் கல்லூரியில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி கூட இல்லாத நிலமையில நேற்று வந்து பாம்பெல்லாம் புகுந்திருக்கு. இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை நாங்கள் தினம் அனுபவிச்சிருக்கோம். அடிப்படை வசதி இல்லாத நிலமையில சிபிஎம் கல்லூரி மாணவர்கள் தினம் நாங்கள் சிபிஎம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, சிபிஎம் கல்லூரியை அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவோ யூஜிசி அமௌண்ட் 2.25 கோடி வந்து கையாடல் நடந்திருக்கு. இதை பற்றி நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு மனு கொடுத்து நாங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஆனால் மேலும் இந்த அரசு அதிகாரிகளும் அரசும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சாலைக்கு வந்து போராட்டம் பண்ண வந்து எதிர்பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்துட்டு யூஜிசி அமௌண்ட் 2.25 கோடியை கையாடல் நடத்திய செயலாளர் ராமராஜ் வந்து ஊழல் விசாரணை வந்து அரெஸ்ட் பண்ணும். ஊழல் குறித்து வந்து ஆர்டிஓ வந்து ஏற்கனவே வந்துட்டு கல்லூரியில் வந்து நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு ஆர்டிஓ வந்து ஏற்கனவே எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க போன டைமு நாங்கள் கலெக்டரேட்டில் மனு கொடுக்கும்போது. ஆனால் இன்னி வரைக்கும் ஊழல் குறித்து யூஜிசி அமௌண்ட் என்னாச்சு அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை. நாங்கள் ஒவ்வொரு டைமும் போராட்டத்தோட மூலியமாக தான் மாணவர்கள் நாங்கள் எல்லா பிரச்சனையும் எங்களோட அடிப்படை தேவைகள்லாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிபிஎம் கல்லூரியில் வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு பில்லு கட்டாமல், செக்ரட்டரி பில்லு கட்டாமல் இப்போ வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லேப் நடக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, சிபிஎம் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற முறைகேடான சம்பவங்கள் வந்துட்டு இந்த செக்ரட்டரி ராமராஜ் மூலயமா நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து அரசு அதிகாரி கிட்டையோ ஜேடி கிட்ட நேற்று வந்து மனு கொடுத்துக்கோ எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் ஜேடி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நாங்கள் சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணும்போது கூட ஜேடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. பொறுப்பில்லாத பதிலாக சொல்கிறாங்க, நாங்கள் செக்ரட்டரியில் பேசியிருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் ஜேடி சொல்கிறாரே தவிர ஜேடி வந்துட்டு எங்கள் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கான நலனுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூட அவர் வரமாட்டேங்கிறாரு. கட்டாயம் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து கலெக்டரேட்டில் வந்து மனு கொடுத்துருக்கோம். கட்டாயம் வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு பரிசீலனை பண்ணலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து உள்ளீர் போராட்டம் பண்ணுவோம். நாங்கள் கல்லூரியில் தான் இது வரைக்கும் உள்ளீர் போராட்டம் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் கட்டாயம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உள்ளீர் போராட்டம் பண்ணி மிகப்பெரிய இது பண்ணுவோம். சிபிஎம் காலேஜுக்கு அடிப்படை வசதி கண்டிப்பாக தேவை. யூஜிசி அமௌண்ட்டு பற்றி கண்டிப்பாக விசாரணை நடத்தி ஆகணும்.